கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜனவரி 8 உண்மையாலுமே ஒரு ஸ்பெஷலான டே 2 ஃப்ரான்ச்சைஸுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். யார் அந்த 2 ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி 2 ஃப்ரான்ச்சைஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான் ஜனவரி 8. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பிகாஸ் 1.1 மில்லியனில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி டிவில்லியர்ஸை வந்துட்டு அன்னைக்கு தான் வந்துட்டு பை பண்ணாங்க நம்மளுடைய ஆர்சிபி டீம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எப்போ என்ன பை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் கேப்டனான ரோஹித் சர்மாவை பார்த்தோம் அப்படின்னா 2 மில்லியனுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் பை பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு ஹிஸ்ட்ரியாக மாறுச்சுங்க. 2011 நடந்த ஒரு சம்பவம். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு எல்லா விதமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஜனவரி 8க்கு அப்புறம் ஆர்சிபிக்கு ரிட்டன் நம்மளுடைய ஏபி டிவில்லியர்ஸ் வரப்போறாரு அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? உண்மையாலுமே ஒரு கோச்சுடைய இடம் மட்டும் இன்னும் காலியாகவே இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏபி டிவில்லியர்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத கிளியரா நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் இந்த ஒரு சீசனில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்ததான். நான் போன வருஷம் ஐபிஎல் முடிஞ்சப்பவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மேனேஜ்மெண்ட் மாற்றி ஆகணும், ரொம்ப ரொம்ப புவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ஆப்ஷன்லேயே அந்த மாதிரி தாங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜியோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணும், பண்ணல. மற்ற டீம் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி கொஞ்சம் ஒஸ்ட்டாக பண்ணாங்க. என்ன ஃபைனலாக அந்த ஃபர்குசன் அண்ட் டாம் கரன் அந்த 2 பை ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸில் பண்ணதுனால ஓகேவா தெரிஞ்சதே தவிர ஸோ மற்றபடி ஏகப்பட்ட பிட்டுக்கு போயிருக்கலாம், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கலாம், ஏகப்பட்ட மாற்றங்கள் டீம்ல உருவாக்கி வச்சிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் போன வருஷம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோச் மாற்றம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர்சிபியை, நாங்கள் இந்த மாதிரி கோச்சை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ மைக் ஹெர்சன் அண்ட் சஞ்சய் பேங்கர் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் தேங்க்யூ போட்ட போதே நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக யாரோ 2 கோச் உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 கோச் வரலைங்க, ஒரே ஒருத்தர் தான். அதாவது அந்த மைக் ஹெர்சனுக்கு பதிலாக மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ தலைமை பயிற்சியாளராக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆண்டி ஃபிளார் டீமுக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இது போக இன்னொருத்தர் சப்போர்ட்டிவ் ரோல் பண்றதுக்கு அந்த ஒரு இடம் காலியா இருக்கு. சஞ்சய் பேங்கர் இருந்தார் தெரியுமா? ஸோ அந்த ஒரு இடம் காலியா இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு யார் வர போறா, இல்ல ஏபி டிவில்லியர்ஸை மென்டாரா கொண்டு வர போறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஏன் இதை வச்சு அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஏபி டிவில்லியர்ஸ் மட்டும் பர்டிகுலராக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீசன்ட் டைமில் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. நமக்கு எப்படி இந்த ஆக்ஷன்லாம் முடிஞ்சதோ, ஆக்ஷன் நமக்கு முடிஞ்ச கையோட அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் முடிஞ்சு. ஸோ ஜேஎஸ்கே அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஒவ்வொரு விதமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய T20 விரைவில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த டூரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஐபிஎல் முன்னாடியே விளையாண்டு முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் முடிஞ்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா ஜாம்பவான் பிளேயர்களை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேப் டு பிளஸி, அதுக்கு முன்னாடி ஜேபி டொமினியன் ஒருத்தர் இருந்தார், அவராகட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயராக வந்துட்டு எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளால எடுக்க முடிவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏபி டிவில்லியர்ஸை வந்துட்டு ஒரு சில பேட்டிகள் எடுத்தாங்க. சரி ஓகே, இது வந்துட்டு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குமா? அதாவது ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது தேவை. ரொம்ப ரொம்ப அமௌண்ட் கம்மியாக வச்சு ஆடிட்டு இருக்கிற டீம், ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிற டீம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு சின்ன கிரிக்கெட் டீமுமே அப்படித்தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹை ஸ்டாண்டர்டில் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்தாலும் ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரி, ஸோ கம்மியான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கிற டீம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நியூசிலாந்து, அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கு தான் ஒரு முடிவாக இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 இருக்கும். ஸோ நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ போகிற போக்கில் நம்ம ஐபிஎல் மாதிரி டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி டிவில்லியர்ஸ் ஏகப்பட்ட விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆர்சிபிக்கு அவர் மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணணும் அப்படிங்கிறத ஆசை. ஸோ இப்போ வரைக்கும் பிளே பண்ணிட்டேன், ஸோ வித்தவுட் டிராஃபியோட தான் நான் போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். சவுத் ஆஃப்ரிக்காவாகட்டும் ஆர்சிபி ஆகட்டும் வித்தவுட் டிராஃபில தான் இருக்கேன். ஆஸ் அ பிளேயராக என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஒரு டிராஃபியை வந்துட்டு என்னால் வாங்கி கொடுக்க முடியலனாலும் 2024 வேறு சில மாற்றங்கள் நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இதை வச்சு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். விமன்ஸ் டீம் என்ன சொல்லியிருந்தாங்க, போன தடவை விமன்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபி டீம் ஸ்மிருதி மந்தானா தலைமையில் களமிறங்கினாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விராட் கோலி அவங்க வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் சுனில் சேத்ரி ஃபுட்பால் லெஜெண்டுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரு, அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி, இவங்க எல்லாருமே போய் விமன்ஸை பார்த்து பேசி ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மேலே வரணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராஃபி அடிக்கணும், நாங்கள் தான் அடிக்கல நீங்களாவது அடிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாலாம் வந்துட்டு விராட் கோலி பேசிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஸ்மிருதி மந்தானா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. விராட் கோலியோட கைடன்ஸ் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி மென்டாரா எங்களுக்கு ஏபி டிவில்லியர்ஸ் வேணும், ஃபுல் டைமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விமன்ஸ் டீமுக்கே வேணும் அப்படின்னா மென்ஸ் டீமுக்கு இல்லாமல் எப்படி போக முடியும்? இந்த டீமோட மொத்த ஸ்பிரிட்டுங்க அவர் கிட்டத்தட்ட 2011 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் வேற லெவலில் வந்துட்டு டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ கிறிஸ் கெயிலுக்கும் ஏபி டிவில்லியர்ஸ்
பிளேஸுக்கும் அங்கீகாரம் அப்படிங்கிறத ஆர்சிபி கொடுத்துருக்காங்க. அதனால தான் போன வருஷம் லான்ச் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் பிளேயர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் ரெசார்ட் புக் பண்ணி ஸோ அவங்க வந்துட்டு ஜஸ்ட் 2-3 நாள் ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பட் திஸ் இயர் பார்த்தோம் அப்படின்னா அவரு கோச்சா உள்ள வரணும். இன்னொரு இடம் வந்துட்டு காலியாக இருக்கு. ஆண்டி ஃபிளார் மட்டும்தான் இப்போ இருக்காரு. அதாவது 2 பேர் வெளியில் போனாங்க. ஸோ மைக் ஹெசன் அண்ட் சஞ்சய் பேங்கர் முன்னாடி இருந்த 2 பேர் வெளியில் போனாங்க. இப்போ ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆள் உள்ள வந்திருக்காங்க. இன்னும் ஒருத்தர் அது ஏபடி வில்லியர்ஸாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அதுக்கான ஒரு தேடல் தான் போயிட்டு இருக்கு. ஹோப் கண்டிப்பாக ஏபடி வில்லியர்ஸ் டீமுக்குள்ள வந்தார் அப்படின்னா டீமோட எனர்ஜி வேற மாதிரி இருக்கும். அண்ட் விராட் கோலிக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். அண்ட் ஃபேஃப் டு பிளஸிக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதாவது ஃபேஃப் டு பிளஸி டிவிலியர்ஸ் 2 பேரும் சின்ன பசங்களிருந்து வந்துட்டு கிரிக்கெட் ஆடினவங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என் நண்பன் கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ளேயே வரமாட்டேனானே அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது சிஎஸ்கே எடுத்தப்போ முதல் ஆளாக சந்தோஷப்பட்டு விஷ் பண்ணது அப்படிங்கிறது டிவிலியர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் விளையாண்ட டீமுக்கே கேப்டனாக இருக்காரு அப்படிங்கிறது இதுக்கு மேலே என்ன வேணுங்க என் நண்பனை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஃபேஃப் டு பிளஸியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் விராட் கோலியும் சொல்லவே வேணாம். ஸோ 2 பேரு கூட எப்படி விளையாசி இருந்தால் உண்மையாலுமே தனி எனர்ஜி தான் பொறுத்திருந்த பாவம். ஸோ இன்னொரு விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கேப்டன் ஆவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ஹர்திக் பாண்டியா ஃபிட் ஆகிட்டாருங்க. அவருடைய இமேஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவிலேயே ஃபுல்லாமே கலக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கும் ரெடியாக இருக்காரு, ஃபிட்டாக இருக்காருங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டனாகவும் வந்துட்டு அவர் தான் செயல்படுவார் அப்படிங்கிறத வந்துட்டு மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மாவும் கரெக்டாக இதே ஜனவரி 8 தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்காக வந்துட்டு வாங்கப்பட்டார். ஸோ இன்னைக்கு வேற லெவல் கேப்டனாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆப் சொல்லிக்கலாம். ஸோ அவருடைய மற்ற கரியர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த வருஷம் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்தை அவங்க விட்டுறவே கூடாது. இந்த வருஷத்துலையும் T20 வேர்ல்ட் கப் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிசிசியோட ப்ரெஷர் அப்படிங்கிறது வேற மாதிரி ஆயிடும். ஸோ ஆல்ரெடி அவங்க மேலேயே கோலகாண்டில் இருந்ததுனால தான் ஸ்குவாட்லலாம் அனௌன்ஸ் பண்ணாமல் நேம் இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே ட்விட்டரில் மிகப்பெரிய சண்டை போட்டிருந்தாங்க. உள்ள வரணும், ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம், கிரவுண்டுக்கு வர மாட்டோம், டிக்கெட் சேல் ஆகாதுங்கிற மாதிரி பயங்கரமாக பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒப்புக்கு சப்பா மாதிரி ஒரு 2 டூரில் போட்டு வச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டூர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நியூசிலாண்டா என்ன டீம்னு தெரியல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் மும்பை இந்தியன்ஸோடைய கேப்டனாக ரோஹித் சர்மா இல்லாதது ஒரு நல்லது தான். பிகாஸ் வந்துட்டு சீக்கிரமாகவே கேம்பை விட்டு போயிடலாம். ஸோ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரைனிங்கில் ஈடுபடணும். ஸோ இந்த ஒரு T20 வேர்ல்ட் கப்பை அடிச்சு கொடுத்துட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வரைக்கும் சர்வே ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ண முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.